இன்னொரு கேள்வி, அப்புறம் கல்யாணத்தப்ப எங்களுக்குலாம் எங்க வீட்டுக்காரங்க தான் தாலி கட்டுறாங்க, நீங்க எதுக்கு உங்க அக்கா தங்கச்சிங்க கட்டுறாங்க தாலி? எனக்கு வந்து எங்க கணவர் தான் கட்டினாரு, உங்களுக்கு வந்து அக்காவும் தங்கச்சியும் வந்து தாலியை கட்டுறாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வந்து கேட்டிருக்கிறாங்க. இஸ்லாத்தில் தாலிக்கு இடம் இல்லை. இஸ்லாமிய மார்க்கம் தாலியை அனுமதிக்கிற, ஆனால் முஸ்லீம்கள் செய்கிறாங்க. கரிசமணி என்று சொல்லி ஒரு தாலி மாதிரியான ஒரு உலோகத்தில் தங்கத்திலையோ இல்லை ஏதோ ஒரு பொருளை உருவாக்கிட்டு அதுக்கப்புறம் கருப்பு கலர் மணியை கோர்த்து கரிசமணி என்று சொல்லி இஸ்லாமியர்கள் ஒரு சிலர் வந்து அதை கட்டக்கூடிய ஒரு வழக்கம் இருக்கிறது. இதை வந்து நாங்கள் வந்து எங்களுடைய சமூக மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறோம். நாங்களாம் இந்த திருக்குரானை படித்து இந்த கொள்கையை விளங்கி கொண்ட பிறகு எங்கள் அம்மாலாம் அந்த கரிசமணி கட்டியிருந்தாங்க. அதையெல்லாம் நம்ம வந்து கட் பண்ண உடனே என் தாலி அறுத்துட்டான் அப்படின்ற மாதிரிலாம் எங்கள் அம்மா பிரச்சாரம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க விளங்கி கொண்டு இது அதை நம்ம செய்யக்கூடாது, இஸ்லாம் வந்து அதை வந்து நமக்கு அங்கீகரிக்கலை, இது வந்து தடை செய்திருக்கிறது என்று அவங்க மாற்றிக்கிட்டாங்க. இதை நாங்கள் என்ன சொல்லி அவர்களுக்கு அதை மாற்றினோம் என்று சொன்னால், கழுத்தில் இருக்கிற அந்த கரிசமணி இருக்குல்ல, இதுதான் கணவனுடைய உயிரை காப்பாற்றிட்டு இருக்குதுன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அதை கட் பண்ணுறதுக்கு அவங்களால அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் இல்லை. ஆரம்ப காலங்களில் இந்த பிரச்சாரத்தை தமிழகத்தில் நாங்கள் எடுக்கும்போது அது எப்படி அது 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 எப்படி கட் பண்ணுறது, அதெல்லாம் முடியாது என்று மறுத்தார்கள். அப்புறம் அவங்களே புரிந்து கொண்டு அப்புறம் அவங்களை தங்களே மாற்றிக்கொண்டார்கள். கட்டை கீழே விழுந்துருச்சுன்னு வைங்களேன், சில நேரங்களில் அந்த மணி அப்படியே ஓடும். இதுக்கு வந்து அது அதை வார்த்தைகளை மாற்றி போட்டு அது அருந்துருச்சுன்னு சொல்லக்கூடாது, பெருகிருச்சுன்னு வாங்க. அருந்து தான் கீழே கொட்டி மணி ஓடுது, அந்த வார்த்தை கூட ஒரு அபசு குணம்னு நினைச்சாங்க. முஸ்லீம்களை பொறுத்தவரையிலும் ஒரு மனிதனுக்கு நன்மை ஏற்படுவதாக இருந்தாலும் இறைவன் புறத்தில் இருந்தாலும் வரும், தீமை ஏற்படுவதாக இருந்தாலும் இறைவன் புறத்தில் இருந்து தான் வரும். யாராலும் அதை வந்து மாற்ற முடியாது. இறைவன் தான் உயிரை எடுக்கக்கூடியவர், இறைவன் தான் வந்து அந்த மரணத்தை ஏற்படுத்தக்கூடியவர். இந்த கரிசமணியை அதை காப்பாற்றாது. இந்த கரிசமணி இருக்கிற வரைக்கும் அவர் ஜீவனா இருப்பார்னாக்கா எல்லா பெண்களும் நம்ம தாலி கட்டி தானே இருக்கிறோம், கணவன்கள் இறக்கவே கூடாது. அது உங்க மத நம்பிக்கை. இஸ்லாம் எங்களுக்கு வந்து அதை காட்டி தரவில்லை என்று சொல்லி நாங்கள் என்ன பண்ணோம், கரிசமணி என்று சொல்லக்கூடிய அந்த நிலை இருக்கக்கூடாதுன்னு எடுத்துட்டோம். எடுத்ததுக்கு அப்புறம் அது அக்கா கட்டுறாங்களா தங்கச்சி கட்டுறாங்களான்னு தெரியாது. இப்போ எங்க திருமணத்தை பொறுத்தவரை என்ன என்று சொன்னால், இஸ்லாம் சொல்லக்கூடியது ஒரு ஆண் அவர் சம்மதிக்கணும் திருமணத்திற்கு, ஒரு பெண் அவங்களும் சம்மதிக்கணும். கன்னி பெண்ணாக இருந்தாலும் ஒரு பெண்ணுடைய சம்மதத்தை பெற வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. ஒரு ஆணுடைய சம்மதம், ஒரு பெண்ணுடைய சம்மதம். பெண்ணிற்காக ஒரு பொறுப்பாளர், அவருடைய தந்தையோ அண்ணனோ அவருடைய முக்கியமான அந்த குடும்ப உறுப்பினர்கள், பெண்ணுக்கு வலின்னு நாங்கள் சொல்லுவோம், பெண்ணுடைய பொறுப்பாளர்கள் இருக்கணும். பெண்ணுக்கு தர வேண்டிய மகர் தொகை, ஒரு திருமணம் நடக்கிறது என்று சொன்னால் அந்த திருமணத்திற்கு ஒரு ஆண் அந்த பெண்ணுக்கு கட்டாயமாக ஒரு தொகையை கொடுக்க வேண்டும், கொடுத்து தான் திருமணம் முடிக்கணும். பெண்கள் கிட்ட இருந்து ஆண்கள் வாங்கிறது இஸ்லாத்தில் எங்கேயுமே காட்டி தரப்படவில்லை. இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடியது ஒரு ஆண் திருமணம் முடிப்பதாக இருந்தால் பெண்ணுக்கு மகர் என்று சொல்லக்கூடிய திருமண அந்த தொகையை தர வேண்டும். அப்படி கொடுத்து தான் நாங்கள் திருமணம் முடிக்கணும். இதுதான் திருமணத்தில் எங்களுக்கு சொல்லப்பட்டது. இதில் நல்ல நேரம் பார்க்கக்கூடாது, கெட்ட நேரம் பார்க்கக்கூடாது. நாங்கள்லாம் எது ராகு காலம் என்று மக்கள் சொல்கிறார்களோ, எது கெட்ட நாள் என்று மக்கள் நினைத்து கொண்டிருக்க, கெட்ட நாள் ஒன்று கிடையாது, அந்த நாளில் தான் நாங்கள் திருமணம் முடித்தோம். நாங்கள் திருமணம் முடிக்கின்ற போது மக்கள் எல்லாம் இந்த நாள் வந்து இந்த நேரத்தில் முடிக்கக்கூடாது, நாங்கள் அந்த நேரத்திலே முடிக்கிற எது நடக்குதோ பார்க்கலாம் என்று சொல்லி நாங்கள் திருமணம். ஏன்னா இறைவன் தான் எங்களுக்கு நன்மையை தரப்போகிறோம், பெருமைக்காக சொல்லலை. குடும்பத்தில் நான் மூணாவது பிள்ளை, மூணாவதாக தான் எனக்கு திருமணம் நடந்துச்சு. ஆனால் குடும்ப வாரிசு எனக்கு தான் ஃபர்ஸ்ட். இது ஒன்று இறைவன் கொடுத்தது தான். இதில் வந்து இறைவன் வந்து எதை நாடுறாரோ அதுதான் நடக்கும். நீங்கள் வந்து அந்த மூடநம்பி இந்த மூடநம்பி அதனாலலாம் நடக்காது அப்படின்றது தான் இஸ்லாம் சொல்லக்கூடியது. இதில் எந்த மூட நம்பிக்கையும் திருமணத்தின் பெயரால் உள்ளே வந்துவிடக்கூடாது என்பதில் உள்ளது தான். சில இடங்களில் வாழை மரம் கட்டுவாங்க, வாழை மரம் சாஞ்சிருச்சுனாக்கா அவ்வளோதான், உங்கள் குடும்பம் போச்சு, அது போச்சு இது போச்சுன்னு. எல்லா கல்யாணத்துலையும் கட்டுறாங்க, எல்லா இடங்கள்லையும் குடும்பங்கள் வந்து இறப்புகளை சந்திச்சுட்டு தான் இருக்கிறாங்க. கட்டுனாக்கா அவர் வந்து 100-150 வருஷம் வாழ்வாரெலாம் எந்த உத்தரவாதமும் கிடையாது, ஆனால் கட்டுறாங்க. அது அவங்களுடைய நம்பிக்கை, அவங்க கட்டலாம், நம்ம கட்டக்கூடாது என்று சொல்லி இந்த மாதிரி உள்ள இந்த வாழை மரம் கட்டுறது, நல்ல நேரம் பார்க்கறது, கெட்ட நேரம் பார்க்கறது. அந்த திருமணத்திலே வந்து முஸ்லீம்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, பத்திரிகையில் பார்த்தீங்கன்னா முபாரக்கான நேரம் போட்டிருப்பாங்க. இதெல்லாம் நாங்கள் விமர்சனம் பண்ணி இதெல்லாம் இல்லை, முஸ்லீம்கள் இப்படி போடக்கூடாது, முபாரக்கான நேரத்தை நீங்கள் எப்படி தீர்மானம் பண்ணுறீங்க. ஹஜ்ரத்துன்னு ஒருத்தர் இருப்பார், முஸ்லீம்கள் அவர்கிட்ட போய் நேரம் கேட்பாங்க, ஒரு நல்ல நாளை சொல்லுங்கள். அவர் நல்ல நாள் எப்படி சொல்லுவார், அவருக்கு எப்படி நல்ல நாள் தெரியும்? அவர் என்ன பண்ணுவார்னா, அவர் டைரி எடுப்பார். புதன்கிழமை இவர் வீடு கட்டுறாரு, அதை வந்து திறக்கிறன்னு இருக்காரு, அன்றைக்கி போனோம். வியாழக்கிழமை இவர் வந்து கடை திறக்கிறன்னாரு, அங்கே போனோம். வெள்ளிக்கிழமை நமக்கு பள்ளிவாசலில் வேலை இருக்குது, சனி ஃப்ரீயாக இருக்குது, அந்த சனி பாய் உங்களுக்கு நல்ல நாளாக சனிக்கிழமைன்னு கொடுப்பார். இப்படி தான் கொடுக்க முடியும்.
அவருக்கு நல்ல நாள் எப்படி தெரியும்? அவருக்கு நல்ல நாள் தெரியுதா? அது எனக்கு நல்ல நாளா? எனக்கு உள்ளதா தீர்மானம் பண்ற அறிவு அவருக்கு யாருக்குமே கிடையாது, எந்த மனிதருக்கும் கிடையாது. இதை நாங்கள் சொல்லி அந்த இதெல்லாம் எடுங்க, முபாரக்கான நேரம்லாம் போடக்கூடாது, முபாரக்கான நேரம்லாம் கிடையாது, உங்களால் கணக்கு பண்ண முடியாது, கணிக்க முடியாது என்று சொல்லி அதையெல்லாம் நம்ம திருத்தின அடிப்படையில் எங்களுடைய சமூகத்தில் இருந்த அந்த கரிசமணி எல்லாம் கட்டாமல் தான் நாங்கள் திருமணம் பண்ணோம். அது எங்ககிட்ட அந்த நம்பிக்கை இல்லை, இஸ்லாம் அதை எங்களுக்கு காட்டி தரவும் இல்லை. அதுதான் அந்த சகோதரி தேவி அவங்களுக்குரிய பதில். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.